हरे भैया वणक्कम हरे भैया नमस्ते नमस्ते भैया नमस्कार नमस्कार नमस्ते भैया नमस्कार भैया नमस्ते भैया बेटी नमस्ते बेटी இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா இதுக்கப்புறம் தான் இப்படி தான் பேச போறோம். இனிமே தினமும் காலைல ஆபீஸ் சொன்னோன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஹிந்தி பிராக்டிஸ். ஹிந்தி பிராக்டிஸ் இதுக்கப்புறம் இருக்கு. இப்போ வந்து ஒரு சில இடத்துல மட்டும் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக போக தமிழ்நாடு ஃபுல்லா வந்துரும். தமிழ்நாடு அரசுங்கிறத தூக்கிட்டு எடுத்துட்டு மாத்திக்கலாம். அது பிரச்சனை தக்ஷின் பிரதேஷ் தான் பலசு மாதிரி மாத்திக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆமா, படத்துல கூட பேசிருக்காருல்ல அவரு. ஆமா, ஹிந்தி டர் ரகேனா அப்படின்னு இருக்காருல அந்த மாதிரி. நமக்கு தான் இப்ப டர் ரகேனாவா இருக்கு. டர் ரகேனாவா இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான கல்வி, அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி வரப்போகுது. எப்படி புரியல? எப்படின்னாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து வேற ஸ்டேட்ல போயிட்டு டெண்டர் மூலமா வேலை பார்க்க முடியாதுல்ல. அது எப்படி வேலை பார்க்க முடியும்? புரியல. டெண்டர் மூலமா ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனில ஃபேக்டரியில அப்படி வேலை பார்க்கலாம் பண்ண முடியாதுல்ல. கவர்மெண்ட்ல வேலை பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. ஆமா, கன்ஃபார்ம் தானே? இல்ல பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கலாம். ஒரு என்ன சொல்ற, ஒரு அரசுக்குள்ள அப்படி போய் வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல. வடநாட்டுல எங்கேயும் இல்ல அப்படி. ஆனா இதுக்கப்புறம் பண்ணலாம். எப்படி? அப்படியே பண்ண முடியாது. வடக்கனுங்க இங்க வந்து பண்ணலாம். அவங்க இங்க மாநிலத்துல இருந்து இங்க வந்து அரசு இதுல வேலை பார்க்கலாம். அரசு வேலையே. அதுக்கு என்ன வெற்றி திட்டம்? வெற்றி வடக்கர்கள் திட்டமா? அதுக்குள்ள ஏதாவது குவாலிஃபிகேஷன் எதனா இருக்குதா? அது வந்து என்னன்னா தமிழ் பேச தெரியணும். அது நீ வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து இங்க வந்து வேலை பார்க்க தெரிஞ்சா தமிழ் பேச தெரியணும். தமிழ்ல எழுத தெரியணும். ஓ, இது அதெல்லாம் இருக்கா? ஆமா, அதெல்லாம் இருக்கு. தமிழ்ல எழுத தெரியணும், தமிழ் படிக்க தெரியணும். சூப்பர். தமிழ்நாட்டுல இருக்கிற ஊர் பேர் தெரியணும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சாலே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, நீங்க வந்துடலாம். அப்படியா? ஓ, வேலை லிஸ்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா, சூப்பர். பரவாயில்லையே. அது பண்ணலனா இங்க அசி கேட்பானுங்க. அதனால அவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இருக்காங்களான்னு தெரியல. அப்படி அவ்வளோ இல்ல. என்ன வேலைக்கு? அது என்ன வேலைக்கு இவ்வளவு? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கண்டக்டர். கண்டக்டர்னா எது? அரசு போக்குவரத்து துறையில இருக்கிற நடத்துனருக்கான பணியில இதுக்கப்புறம் வந்து பஸ் கண்டக்டருக்கு. பஸ் கண்டக்டர். வட மாநிலத்தவர் வந்து இதுக்கப்புறம் இங்க வர போறாங்க. எப்படி டிக்கெட்டுக்கு பதிலா? அது தெரியல. துப்பிடுவாங்க. அது தெரியல. நீ ஏதாவது கேட்ட அப்படின்னாக்கா கோயம்பேடு கொடுங்கோ, கோயம்பேடு அப்படின்பாங்க. இதுக்கப்புறம் யோசிச்சு பாரியா, நம்ம ஊரு பேர்லாம் மாட்டுத்தாவணி எல்லாம் அவன் எப்படி சொல்லுவான் எனக்கு புரியல. மாட்டுத்தாவணிக்கு 2 டிக்கெட் கொடுன்னா அவன்கிட்ட எப்படி போய் கேட்கறது? திருவானைக்காவெல்லாம் வாயில எப்படியா வரும்? மென்னு தின்னு. இல்ல, ஒரு பக்கம் வந்துட்டு வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய ஸ்டேட் என்ன, இப்போ எந்த அளவுக்கு அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் இன்னொரு பக்கம் போகுது. ஆனா இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னாக்கா டிஎம்கே. அப்படியா? யார் டிஎம்கே பண்ண வேலை தான் இது காரணம் இருக்கு. ஆமா, இந்த டெண்டரை கொடுத்தது டிஎம்கே. இது தாவே காட்சியா? எனக்கு புரியல. நீ என்ன தாவே காட்சி? இப்ப சரி, டெண்டரை கொடுத்தது யாரு? டெண்டரை போட்டது யாரு? ஓ, அவங்களே பண்ணிருக்காங்களா? யாரு சொல்றா அதெல்லாம்? அப்படின்னு சொல்றாங்க, வெளில பேசிக்கிறாங்க. டெண்டர் இப்ப நீங்க வந்து தாவேக்காவை கேள்வி கேட்காதீங்க. டெண்டரை கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க வெளில. சொல்றேன் பேர் 2 பேர் சொல்லு. அது எந்த ஃபேக் ஐடி எதுன்னு தெரியல. வெளில வந்து இப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போன மாசம் வரைக்கும் அதிமுக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன், அதுக்கப்புறம் சவுக்குக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தன், இப்ப வாடகைக்கு கூட்டிட்டு இருக்கிற ஒருத்தன். ஒரு சைடு வந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாக்கெல்லாம் போயிட்டு வர இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருப்பாரு. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப அவன் யார்கிட்ட வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான், யாருக்கா வாடகைக்கு விட்டு இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒருத்தன் பேசுறான். யாரு இருக்கிற கலக்கா? இது வந்து இப்ப அந்த வண்டி வந்து கிருஷ்ணாயில்ல ஓடுதா, பெட்ரோல்ல ஓடுதா, எவன் வீட்டு காசுல ஓடுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அவன் இந்த வேலையை பார்த்திருக்கான். இப்போ சவுக்கு சங்கர்னா இப்ப யாருக்காக பேசுறாரு அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரிஞ்சிரும். ஆனா இவன் யாருக்காக பேசுறாரு எனக்கு தெரியல. இல்ல முந்தானத்து வீடியோல மல்தி தாவேக்கா சூப்பர் மல்தி அப்படிங்கிற இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா? ஒரு மீடியாக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுக்கும் பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி தான் மல்தி அப்படின்னாரு. நான் என்சு போறேன், நீங்க என்ன தனியா பேசுங்க. இவரு சித்தப்பா வந்து ஏதோ செஷன்ல கடைசி 3 நாளா கரெக்டா பேசுறாருங்கிறதுனால மரியாதை, ஓகேவா? அதுக்காக பிஎம் கிஎம்னா ஒருவேளை இப்படி நினைச்சிருக்கலாம் அவன். என்னது, ராகுல் காந்தி எல்லாம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா அப்ப நாங்க எடப்பாடியை சொல்ல மாட்டோமா? அப்படி கூட நாங்கள் அரசியல் வரக்கூடாதா? எஸ் சார். எடப்பாடி பிஎம் சொன்னா உனக்கு வந்து ஜோக்கா தெரியல, ராகுல் காந்தி பிஎம் சொன்னா உனக்கு ஜோக்கா தெரியல, தனுஷ் சொன்னா உனக்கு ஜோக்கா தெரியுதா? யாரு வேணாலும் வாங்க. பிஆர் ஃபார் பிஎம் போயா நீ
யாரு வேணாலும் வாங்க, தமிழ்நாடு அசோகா காத்துக்கிட்டு இருக்கு, யாரு வேணாலும் வாங்க. சரி, நம்ம கம் டு தி பாயிண்ட் வருவோம். இத கொண்டு வந்தது டிஎம்கேங்கறத ஒத்துக்கலாம் நம்ம. இல்ல இப்ப என்னன்னா பிப்ரவரி 2026ல திமுக பாத்தீங்கன்னா நடத்துனர் சார்பில் அவுட் சோர்சிங் முறையில தனியார் ஏஜென்சிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒரு இருக்குல்ல பிப்ரவரி அறிவிச்சிருக்காங்க அவுட் சோர்சிங் பண்றோம், ஆமா அப்ளை பண்ணுங்க அறிவிச்சிருக்காங்க. ஓகே, எப்போ பிப்ரவரி 2026ல. ஓகேவா? ஆனா அந்த டெண்டருக்கான அப்ளிகேஷன்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது. அது டெண்டர் அப்படிங்கிறது எப்படி, டெண்டர் ப்ரொசீஜர் எப்படி இதுன்னா முதல்ல அறிவிப்பாங்க, அதுக்கு அப்புறம் அதோட ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அது வந்து நடைமுறைப்படுத்தப்படும். ஆமா, அதுவும் 2 கோடி ரூபாய்க்கு மேல அப்படிங்கும் பொழுது குறைஞ்சபட்சம் 2 மாசமா நம்ம டைம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டது எப்ப அப்படின்னாக்கா மார்ச் 2026. மார்ச்னாக்கா தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த டைம்ல. ஆனா இப்ப அந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த இது வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்களாமா. ஓகேவா? அதுவும் 64.56 கோடிக்கு வந்துட்டு ஆணை வழங்கப்பட்டு இருக்கு. ஆமா, அது எப்ப அப்படின்னாக்கா ஆகஸ்ட் 2026. அப்பனா எப்போ? இப்போ ஆகஸ்ட் 2026. இப்போ ஆட்சியில யார் இருக்கா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான் ஆட்சியில இருக்காரு. இப்போ வந்து இவர் இல்ல 100 நாள் சாதனை எல்லாம் பண்ணிருக்காங்க. 100 நாள் சாதனை அண்ணன் அவர்ல அண்ணன் இருக்காரு ஆட்சியில. எப்போ? ஆகஸ்ட் 7, 2026. டெண்டர் இருந்தா வச்சுக்கோ, எடுத்துட்டு போ, டேக் இட் அப்படின்னு கொடுத்தது யாரு? அண்ணன். அப்ப எப்படி நீங்க டிஎம்கே பண்ணுச்சுன்னு சொல்றீங்கங்கறத எனக்கு புரியல. என்ன லாஜிக்கு? ஏன்னா யாராவது ஒருத்தன் டூல் கிட்ட கொடுத்தானா அப்படியே பார்த்து கக்க கூடாதுப்பா. முன்ன பின்ன என்னன்னு யோசிக்கிறது இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்போ மார்ச் மாசமே அந்த டெண்டருக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டெண்டரை வந்து அறிவிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அறிவிக்க முடியாது. எலெக்ஷன் எல்லாமே வந்துருச்சு. காபந்து அரசா அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த அரசாங்கத்துக்கு எந்த பவரும் கிடையாது. மினிஸ்டருக்கு, எம்எல்ஏக்கு, சிஎம்க்கு யாருக்கும் எந்த உத்தரவு அதிகாரமும் கிடையாது. அந்த கண்ட்ரோல் ஃபுல்லா எங்க போயிட்டா தேர்தல் ஆணையத்துக்கு போயிடும். ஆமா, அந்த பச்சைங்களை கையெழுத்து போடுறது அந்த வேலையை அங்க பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்ப டெண்டர் அறிவிக்கல. ஏன் அந்த எலெக்ஷன் டைம்லயே வந்துட்டு சென்னையில இருந்து வெளியூருக்கு போறக்கூடிய மக்கள் எல்லாருமே பஸ் இல்லாம ரொம்பவே அவதிப்பட்டாங்க. அப்ப கூட எனக்கு தெரிஞ்சவங்க கூட இதெல்லாம் திமுக பண்ற சதிதான், டிவிக்கு கோட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் அதுல ஒரு பாதிக்கப்படுதான். இங்க இருந்து சேலம் போறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 10 மணி நேரம் ஆனிச்சு. சரிங்களா? பக்கத்துல உட்காந்துட்டு வந்த பொண்ணு வந்து திமுக சதி பண்ணிருச்சுன்னு. ஏம்மா இதுக்கெல்லாம் வந்துட்டு திமுக காரணம் இல்ல, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண அரசா இருக்கும் பொழுது சிவசங்கர் போன் பண்ணி அப்பா ஒரு 10 பஸ் அப்படின்னு வச்சுக்குவேன், போனை அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னையா அது? இது எப்படி இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. அதாவது இவங்க வந்து எப்ப இந்த டெண்டர் விடப்பட்டது, எப்ப இது பண்ணது, அதெல்லாம் கிடையாது. இது டிஎம்கே பண்ணுச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விட்டோம்னு வச்சுங்களேன், அது கீழே வந்து ஆமாம்மா, அதாவது தாவேக்கால இருக்கிற, அவங்க அப்படி சொல்லக்கூடாது, தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகள், தாவேக்கா தொண்டர்கள், தாவேக்கா ஆதரவாளர்கள், அவங்க வந்து ஆமாம்மா இது டிஎம்கே தான் பண்ணுச்சு, ஆமாம்மா இது டிஎம்கே தான் பண்ணுச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு கொதிச்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்கு ஆதாரம் கொடுக்க தேவையில்ல, லாஜிக் தேவையில்ல, திமுகன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்க பாட்டு பிக்கப் பண்ணிக்குவாங்க. பிக்கப் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு எப்படின்னா இவங்களுக்கு வந்து போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒரு ஆள் வந்து வீடியோ போட்டா போதும். அது இந்த வாழைவாய்கள் இருக்காங்களா, ஒரு ஆள் வீடியோ போட்டா போடும், அதை வச்சு 10 பேர் வீடியோ போடுவானுங்க. அவனுங்களுக்கு வந்து அந்த ஆதாரம் தேவை கிடையாது. இப்போ இது வந்து சரி டிஎம்கே பண்ணிடுச்சுன்னு பேசுறாங்கல்ல, இது வந்து தாவேகா பண்ணலப்பா, டிஎம்கே பண்ணுதுன்னே வச்சுப்போம். அதாவது எப்படி சொல்றது, அப்படி சொல்லிட்டீங்க, இத மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க. அது இல்ல, அப்படிலாம் சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா தாவேகா வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாது, தமிழ்நாட்டு மாநில உரிமைகளை எதுக்கும் கொடுக்காது, தமிழ்நாட்டுல வந்து வட மாநிலங்களுக்கு வந்து வேலை கொடுக்காது அப்படின்னாக்கா, அந்த ஸ்விஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காம்பா, அந்த நிறுவனம் இருக்காம்பா, அதுக்கு ஏன் டெண்டர் கொடுத்தீங்க? அது கொடுத்தது யாரு? அது ஒண்ணு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிடையாது. அது அதிமுக ஆட்சியில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எதிர்கட்சியா இருந்தது வந்து திமுக. டிஎம்கே வந்து அதை பயங்கரமா எதிர்த்திருக்காங்க. எதிர்கட்சியா இருந்துகிட்டே டெண்டர் வந்து எடப்பாடியோட சைன் இருக்குல்ல, அதை ஃபேக் பண்ணி ஸ்டாலின் போட்டாரு. உங்களுக்கு தெரியல அப்படியா? இப்படின்னு பேசுவாங்க. இதை ஷேர் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அப்ப வந்து உண்மை நம்பிட்டு நீயே நம்புற அப்படின்னாக்கா அவங்க நம்புறது தப்பு கிடையாது. 2 நிமிஷம் பேசுறதுக்கே மேனிபுலேட் ஆகுறாங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப ஈஸி. சுயேஸ் நிறுவனத்துக்கு வந்து
கொடுக்கவே கூடாதுன்னு எடப்பாடி பீரியட்ல போராட்டம் நடத்துனது அப்போதைய எதிர்கட்சிகள் கூட கூட்டணியில இருந்த திமுக, சிபிஎம், சிபிஐ, விசிக எல்லாரும் சேர்ந்து போராடி அதை அப்படியே தள்ளிவிட்டாங்க. ஆனா அப்போ வந்து அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் அவங்க ஆரம்பிச்சு கிட்ட 70% என்னமோ முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சட்ட போராட்டத்துக்குள்ள போயிட்டாங்க அந்த நிறுவனம். அதுக்கப்புறம் தான் அதை வந்து 21-26ல வந்து அதை நம்மளால பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அது இது பண்ண முடியாது. அப்ப இருக்க கேஎன்ஆர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் அதை பண்ண முடியல இல்லைன்னா அதை பண்ணிருப்பாங்க. ஏன் திமுக பண்ணலன்னு கேட்பாங்க. அதுக்கான லாஜிக் இதுதான். இப்ப இந்த சுவிஸ் நிறுவனத்தை பத்தி என்ன சொல்லணும்னாக்கா, ஏடிஎம்கேல என்ன பண்ணாங்கன்னா, கோவை நகராட்சியில் 24/7 அதாவது 24/7 குடிநீர் விநியோக திட்டத்திற்காக பிரான்ஸ் சுவிஸ் நிறுவனத்திற்கு 2018 அதிமுக ஆட்சியின் போது 26 ஆண்டுகளுக்கான 3000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள். 2018 இந்த ஒப்பந்தத்துக்கான இது வந்து 2018 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருந்தாரா? புரியல. அதாவது என்னன்னா, இப்போ வந்து எவ்வளவு தண்ணி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 24/7 அதாவது 24/7 எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே இதை அதாவது எதிர்த்த டிஎம்கே, ஏன்னா அப்ப வந்து அது வந்து இது பண்ண முடியல, ஏன்னா முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க தானே ஆட்சிக்கு வந்தீங்க, திருப்பி அந்த டெண்டரை ஏன் இது பண்ணீங்க? திரும்ப திமுக வந்து ஆட்சிக்கு அப்ப நீங்க சட்ட போராட்டம் நடத்திருக்கலாம்ல, அதை அப்படியே நிறுத்திருக்கலாம்ல. இல்ல ராஜ்மோகன் தான் சொன்னாரு, ஐயோ நீங்க வந்து துறை அமைச்சர் புஷியானந்தனுக்குலாம் அந்த துறையை பத்தி A to Z அப்படியே தலையில மனப்பாடம் பண்ணி சொல்லுவாருன்னாரு. போய் ஒரு சட்ட போராட்டம் நடத்த வேண்டியதானே? அந்த சட்ட அமைச்சர் RSS காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மாண்புமிகு அமைச்சர் பேசக்கூடாது, சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறாருல, முன்னாள் RSS காரரு, இந்நாள் RSSல இருக்காரா இல்லையான்னு அவரு தான் தெளிவுபடுத்தணும். தாவேக்காரரு அவரு சட்ட நுணுக்கங்கள்லாம் பிடிச்சி அப்படி எடுத்து சுவிஸ் நிறுவனத்தை வந்து நான் தலையில பரட்ட போறேன், ஏன்னா நீங்க தான் மாற்றமாச்சு, எல்லாத்தையும் தலையில் புரட்சி பண்ணுவீங்களே, பண்ண வேண்டியதானே. ஆனா இவங்க ஆட்சியில தான் அதை வந்து வந்து இது பண்ணிருக்காங்க. 24 மணி நேரம் தான் இருக்கா, அதுக்கு மேல இல்லையோ? ஒரு 25-26 அடுத்த நாள்ல இருந்து இன்னொரு கடை வாங்கி அதையும் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீ புஷியானந்தன் சொல்றதா நான் சொல்றேன், இந்த மாதிரி நீ புஷியானந்த் மேல வந்து அவதூறு அவதூறு இல்ல, புஷியானந்த் மேல வந்து அந்த இது அலிகேஷன் வச்சிங்க அப்படின்னாக்கா அவர் உடனே கேட்பாரு, ஏங்கோ நீங்க ஆதாரம் இல்லாம பேசாதீங்கோ, எதா இருந்தாலும் ஆதாரத்தை எடுத்துன்னு வந்து பேசுங்க அப்படின்னு. அங்க இருக்க நிறைய மினிஸ்டர்ஸ் கேட்பாங்க, இதுல இன்க்ளூடிங் கீர்த்தனா கூட ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தாவேக்காரங்க எல்லாம் ஆதாரத்தை பத்தி பேசுறது தாண்டா எனக்கு. சரி வாங்க அடுத்த மேட்ருக்கு. அதாவது இப்ப இவங்க வந்து வடமாநிலத்தை கொடுத்தது அதெல்லாம் இப்ப பார்க்க இது பண்ண போனா, இப்போ ஒரு வேளை ஆள் எடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம், இங்க வந்து அது வந்து ஆள் வந்துட்டாங்கன்னே வச்சுப்போம், அதனால என்னென்ன சிக்கல் வரும் தெரியுமா நமக்கு? இல்ல சிக்கல்லாம் விடு, நான் இந்த என்விரான்மெண்ட் முதல்ல நான் நினைச்சு பார்க்கறேன். திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் இருக்கு சரியா, திருமிலைசை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, எனக்கே சொல்லும் போது ரோல் அவுட் ஆகுது. தப்பா இருக்கியாது? ஐயோ திருமலை தப்பா கேக்குதியா? எனக்கே ரோல் அவுட் ஆகுது. நான் தமிழ் பேசுற எனக்கே தான் இருக்கேன். ஐயோ வாயில அதெல்லாம் கேட்டா எப்படியா இருக்கும்? அது வாயால நான் கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறேன். நான் ஒரு மாதிரி இருக்காதா? இதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பேரெல்லாம் இருக்கு. என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் அவனோட தாய்மொழிங்கிறது வேற, அவன் அவ்வளவு ஃப்ளூயண்டா பேச முடியுமா? நம்ம ஆளுங்களுக்கு தமிழ்ல ஏதாவது ஒரு வார்த்தையை மாத்தி போட்டாலும் கெட்ட வார்த்தை மாதிரி சில நேரத்துல கன்வே. இப்ப நான் சொன்னது கன்வே ஆயிரும். நம்ம ஆளுங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது சொல்லி அவன் சப்புன்னு கோவக்காரனுக்கு வேற. நம்ம ஆளுங்க மதுரை சைட்ல ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க, ஏதாவது பேசிட்டேன். இப்ப திருவல்லிக்கேணியா அவன் எப்படி சொல்லுவான்? ட்ரிபிளிகே அவன் 1000ங்கிறத நான் மார்க் பண்றதுக்காக சொல்ல, 1000ங்கிறத அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? 1000. ட்ரிபிளிகேனே அவன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான்? சரி இதெல்லாம் விடுங்க. இப்ப நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்குலாம் படிப்பறிவு இருக்கு, நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்க வீட்டுல இருக்க வயசான பெருசுலாம் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் என்ன புரியும்? நம்ம கண்டக்டர் பேசுறதே புரியாது. நம்ம ஆளுகளே 4 தடவை சொல்லணும், இவனுக்கு அதுவே தெரியாது. இவன் அவங்களை எப்படி டீல் பண்ணுவான்? முதல்ல இப்ப வயசானவங்க போன திமுக ஆட்சியிலேயே இந்த சிக்கல் வந்தது. ஆரம்ப காலத்துல கொஞ்ச நாள் சிக்கல் இருந்தது. அப்புறம் SS சிவசங்கரன் வந்து இதெல்லாம் தலையிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா போல வந்து மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வரும்போது சில இடங்கள் நிப்பாட்ட மாட்டாங்க, கையை காட்டி வந்து கடந்து போறதுன்னு இந்த மாதிரியான சில சிக்கல்லாம் வந்துச்சு. இப்ப
தமிழ்நாட்டுக்காரங்களே அப்படி டீல் பண்றாங்கன்னு சொன்னா வடநாட்டுல இருந்து வரவங்களுக்கு எது ஸ்டாப் எது என்னன்னு எப்படி புரியும்? அவங்க இப்ப நிப்பாட்டு போலன்னா இப்போ ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா அது எங்க போய் நம்ம டீல் அவங்க பண்றோம்? கிட்ட போய் சண்டை கூட பிடிக்க முடியாது. என்னன்னு சொல்ல போறோம்? அவன் ஏதாவது கெட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிச்சிடும். ஹிந்தில நமக்கு புரிஞ்சு தொலையாது. சரி, இப்போ ஒரு டிஸ்பியூட்டே வருது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு சில்லறை மாத்திரையில ஒரு சிக்கலோ இல்ல வேற வகையில் ஏதோ ஒரு சிக்கலோ வருது. இப்போ இந்த டிஸ்பியூட்டை நான் வந்து பல்லவ நிலத்துல வச்சு நான் டீல் பண்ணுவேன்னா, இல்ல வந்து சம்பந்தப்பட்ட டிப்போல வச்சு நான் டீல் பண்ணுவேனா, இல்ல டீல் பண்ணுவானா? எனக்கு புரியல. இது எப்படி போய் டீல் பண்ண ஆனா முடியும்? ஓட்டுநர் டிரைவர் வந்துட்டு தமிழ் தானே. இதுக்காக நான் ஒவ்வொருத்தரும் போய் டிரைவர்கிட்ட ஏஞ்சு போய் டிரைவர் கிட்ட போய் அப்பா வண்டி ஓட்டுற டிஸ்டர்ப் பண்ணி கேட்கணுமா? நானு சும்மாவே நம்ம டென்ஷன் வாங்கி டிரைவர் இருக்கிற டிராபிக்ல இருந்தாலும் அந்த வண்டி ஓட்டுறதே பெருசு. இல்ல உனக்கு பதில் வர சொல்லிட்டு அப்ப கண்டக்டராலையும் சேர்த்து டிரைவர் தான் பாக்கணும். அதுக்கு அவரே டிக்கெட் வாங்கிட்டு போட்டோம். எதுக்கு தனியா கண்டக்டர்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டு? அப்ப இவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்குது. இதுல இன்னொன்னு தாண்டி இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வந்து வேலை வாய்ப்பு போகும். இது அதோட ஒரு என்ன சொல்றது, அங்க இருக்கிறவங்க எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து ஒரு டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரியான வேலைகள் தரத்துக்கு உண்டான காரணம் தான் என்ன? இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அம்மையார் ஆட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. என்னது? அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப டக்குன்னு யாராவது ட்ரிகர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா 110 அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்டது யாருன்னு தெரியும். எல்லா வேலையும் வந்து முடிச்சு விட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி வந்து அப்ப போக்குவரத்து துறையில இதே போன அதிமுக பீரியட்ல ஊதிய பிரச்சனை வந்தது. அப்ப போராட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் நடந்துச்சு. பிரைவேட்டா வர்றவங்க வரலாம், குட்டியான ஓட்டிட்டு இருந்தவங்களை ஆரம்பிச்சு ஷேர் மார்ட் ஓட்டினவங்கல இருந்து எல்லாத்தையும் டிரைவர் ஆக்குனாங்க. அது எப்போதுமே நடக்கும். அது ஆமா, ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட், ஏதாவது ஒரு பேருந்து ஓட்டுநரோ நடத்துனரோ ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, வேலை நிறுத்தம் பண்றாங்கன்னா உடனே வந்து பிரைவேட்ல இருந்து ஆள் தூக்கி போடுறது. மற்ற ஆட்சியில அவுட் சோர்ஸா நடக்கும். ஆனா இவங்க இதுல போன தடவை என்ன கூத்தடிச்சாங்க? அதிமுக பீரியட்ல குட்டியான ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஷேர் ஆட்டோ ஓட்டல, பஸ் வெளில எடுக்கவும் தெரியாம உள்ள உடவும் தெரியாம. அப்ப ஒரு ஊர்ல எல்லாம் வயல் மேல பஸ் ஏறினது, கீழே இப்படி ஓனதுன்னு ஏகப்பட்ட பாலத்துக்கடியில வண்டி ஓட்டுனதுன்னு ஏகப்பட்ட கதை இருக்குது நம்ம பார்த்தோம். இப்ப அதே மாதிரியான சிக்கல் வராதுன்னு என்ன நிச்சயம்? ஏப்பா கண்டக்டர் தானே சொல்லியிருக்காங்க, டிரைவருக்கு சொல்லலைன்னா நாளைக்கு கண்டக்டருக்கு கூப்பிட்டாங்க டிரைவருக்கு கூப்பிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்ப அந்த சிக்கல் இருக்கு. இன்னொரு மேட்ரு இருக்குது. ஒரு தோழர் தான் ஒருத்தர், யாரு எனக்கு டக்குன்னு நினைவு வரல, அவர் தான் அந்த மேட்ரு சொல்லியிருந்தாரு. இப்ப ஒரு பிரைவேட் கன்சர்னுக்கு கொடுக்கறதுல மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, 5 வருஷங்கள் வந்து அந்த பணியை அவங்க கான்ட்ராக்டா செஞ்சுட்டாங்கிற பட்சத்துல அவங்க அதை பெர்மனன்ட் ஜாபா கன்வெர்ட் பண்ணி கேட்கறதுக்கான உரிமை பண்றோம், அப்படி ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அப்படி இருக்குங்கிற பட்சத்துல நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் உங்க ஆட்சியை விட்டுருவீங்க. எப்ப நீ சொல்ற மாதிரி அடுத்த 5 வருஷமும் நீயே வரேனே வச்சுக்க. அப்ப 10 வருஷம் வேலை பார்த்துட்டு அல்லது 5 வருஷம் சர்வீஸ் பீரியட் முடிஞ்சோடனே எனக்கு ஆக்கி கொடு, பெர்மனன்ட் ஆக்கி கொடுன்னு அவன் கேட்டான்னா, அப்ப வட இந்தியாவில இருந்து வரவனுக்கு தமிழ்நாட்டுல பெர்மனன்ட் ஜாபா? அப்ப இங்க வந்து அண்ணன் வந்தா மாற்றம் வந்துருன்னு விசில் அடிச்சுக்கிட்டே போய் ஓட்டு போட்டாங்களே, அப்ப மாற்றம் நமக்கு கிடையாது. இதுதான் மாற்றம். தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுக்காரன் வேலை பார்க்க மாட்டான், வட இந்தியாக்காரன் வேலை பார்ப்பாங்கிறதுதான் மாற்றமா? இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, 6 மண்டலங்களில் நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 1797 நடத்துனர்களை 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் இந்த நிறுவனம் விநியோகம் செய்ய வேண்டும். அதாவது இப்போதைக்கு 11 மாதம் தான் இது பண்ணிருக்காங்க. நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப நம்ம 5 வருஷம் பேசுறீங்க, உடனே கூட்டு தூக்கிட்டு வருவாங்க. 5 வருஷமா கொடுத்தாங்க, 11 மாசம் தான் கொடுத்தாங்கன்ட்டு சொல்ல முடியாது. 11 மாசம் கொடுத்தவங்க 5 வருஷம் கொடுக்கறது எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப அந்த பொலிட்டிக்கல் பிம்ப் ஒரு புரோக்கர் ஒருத்தன் பேசினா பத்தியா, ஐடியாலஜி எல்லாம் தேவையில்லைன்னு, ஐடியாலஜி எல்லாம் வேண்டாம், ஐடியாலஜி எல்லாம் ரூல் ஆகலன்னு சொன்னான்ல, இதுதான் ஐடியாலஜி, இதுதான் சிக்கல். ஏன் இது ஐடியாலஜின்னு சொல்றேன்னா, பெர்மனண்டா ஒரு ஜாபை கொடுத்தா இஎஸ்ஐ பென்ஷனு எல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக தொழிலாளர்களுக்கான அவங்களோட அடிப்படை உரிமை சென்று சேராம அதை அபகரிச்சு பிரைவேட்டுக்கு நகர்த்துறது இருக்குல்ல, இது ஒரு ஐடியாலஜி. இப்ப அந்த வந்த வேலைக்காரங்க தொழிலாளர்கள் அவங்க பக்கத்து நம்ம கேட்டு போகவே கூடாது. இது முழுக்க முதலாளிகளும் இதை சரியா நிர்வகிக்க திறன் இல்லாத இந்த அரசுக்கான பிரச்சனை. இதை நம்ம அந்த மக்கள்கிட்ட நம்ம போய் டீல் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு கண்டக்டரா வரான்னு வச்சுக்கோ, இப்ப அவனுக்கு வந்து 23,000 சொச்ச ரூபாய் என்னமோ வந்து கால்ஃபும் அந்த நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா இது பண்ணா ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கான அந்த ஆட்கள் தேவை அந்த விளம்பரம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்த மாத சம்பளம் 26,743 ரூபா பிளஸ் ஓட்டி.
இது வந்து அவங்க போட்டிருக்கிற அந்த விளம்பரத்துல கொடுத்துருக்க. இப்ப இந்த 26,743 ரூபாய் அவன் பாக்கெட்டுக்கு போகுமாங்கிறது தெரியல. ஏன்னா போகாததுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதுதான் கேபிட்டலிசம். ஓகேவா? இதெல்லாம் தான் பேசுறோம். எதுவுமே ஐடியாலஜி இல்லாம இங்க இயங்குறதான் கிடையாது. அவன் டேர்ம் பண்ணாம பொதுவெளியில சொல்லாம நடைமுறையில வச்சிருப்பானே. அரசு வந்து ஒரு அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லுது, அவங்களுக்கு வந்து இந்த 26,000 சொச்சமா அந்த இது வந்து அமௌண்ட் போயிடும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னாக்கா, நீங்க சொல்ற மாதிரி அது போகலன்னா போகுதுன்னு போகும்போது அது நமக்கு வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியாது. இப்ப கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா நம்ம உறுதியா சொல்லலாம் அது கன்ஃபார்ம் போயிடும். அப்படி போகவே இல்லைன்னா கேள்வியும் கேட்க முடியாது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, இப்ப இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம். நிர்வாகம் தான் வந்து, அதாவது அந்த கம்பெனி தான் வந்து வடமாநிலத்தது, அவங்க வந்து சேர்க்கிற ஆள்கள் வந்து தமிழ்நாடு ஆளா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. இங்க யார அவனுக்கு தெரியும், யாரை வச்சு அவன் வேலை கொடுப்பான்? அங்க இருந்து வரவங்களும் இங்க யாரு தெரியும்? அந்த ஓனரோட பேர் என்ன தெரியுமா? இப்ப அந்த SS என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஓனரோட பேரு லக்ஷ்மி நாராயண் சுக்லா. லக்ஷ்மி நாராயண் சுக்லாவுக்கு இங்க இருக்கிற பாட்டு தெரியுமா, இங்க இருக்கிற கணேச தெரியுமா, இங்க இருக்கிற குமார தெரியுமா, ரமேஷ தெரியுமா, யார தெரியும்? அவனுக்கு அங்க இருக்கிற திரிபாத்தியையும் சுக்லாவையும் சர்மாவையும் தான் அவனுக்கு தெரியும். அப்ப அவன் யாருக்கு வேலை கொடுப்பான்? சரி, அப்படின்னே அவன் இங்க இருக்கவனுக்கு வேலை கொடுக்குறான்னு வச்சுக்க, அதையே நம்ம அவன்கிட்ட செய்யணும். ஆமா, நான் ஏன்பா போய் ஒரு சுக்லாட்டு போய் வேலை செய்யணும்? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்து அத்தனை லட்சம் இதை செய்ய போறோம், 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை பூஸ்ட் பண்ண போறோம். ஒரு போக்குவரத்துக்கு நீங்க போன திமுக ஆட்சியில பண்ண டெண்டர் தான் சொல்ற, அது அப்படின்னே வச்சுக்கிறோம். ஒரு வாதத்துக்கு அதை சரின்னு வச்சுக்கிட்டா கூட அதை ரிவோக் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு நாங்களே ரெக்ரூட் பண்றோம்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை? இவங்க தான் எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணிட்டு புதுசா போடுறாங்க. இதை புதுசா போடுறது என்ன? அது இவங்க போட்ட டெண்டரே கேன்சல் பண்ணிடுவாங்க 1/2 மணி நேரத்துல. இவங்களே அறிவிச்சு இவங்களே இல்ல அதை கோட்டை பூரா அழின்னு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ண வேண்டியதுதானே? ஏன் அப்ப பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப இவங்களுக்கு அந்த விருப்பம்லாம் கிடையாது. இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு போர்ஷன் இருக்குது. இந்த SS என்டர்பிரைசஸ்ங்கிற நிறுவனத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனம் எங்க இயங்குதுன்னா ஊப்பியில ரேபரலிங்கிற அந்த பகுதியில இருக்குது. இந்த ரேபரலிங்கிற பகுதியே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரேபரலிங்கிற பகுதி, அந்த பகுதியினுடைய MP யாருன்னா நம்ம பப்பு. எஸ், அவரே தான். இப்ப எதுக்காக ஊப்பியில கொடுக்கணும், எதுக்காக ரேபரலி பகுதியில் இருக்க அந்த SS என்டர்பிரைசஸ் கொடுக்கணும்? அந்த SS என்டர்பிரைசஸுக்கும் டைலாக் நான் மறந்துட்டேன். சரியா? ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வந்து நீங்களே போடுங்க. நான் வேற எது நான் சொல்லல. இல்ல, நான் டைலாக் மறந்துட்டேன். நானு எனக்கு தெரியல இது என்னவா இருக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. சோ இந்த தனியார் மயமாக்கலுக்கு பின்னாடியான இருக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் தான். வேற ஏதாவது இருக்கா? அதாவது இந்த கண்ட்ரோல் யாரு கையில இருக்கு, எதனால இது நடக்குது, அங்க இருக்கிற பப்புவுக்கும் அங்க இருக்கிற அந்த SS என்டர்பிரைசஸ்க்கும் இங்க இருக்கிற தாலுகாவுக்கும் என்ன சம்பந்தங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதை பத்தி நாங்க சொல்லல. இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே சொல்லுங்க, அதை பார்த்து படிச்சு நாங்க தெரிஞ்சு அடுத்த வீடியோல சொல்லிடுவோம். நன்றி.